ஸ்வேதா, இந்த நாள் இனிய நாள். இது எப்ப வரும்னு தெரியாம காத்துக்கிட்டு இருந்த ஸ்வேதா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், பாத்து பாத்து. என்னடி ஏதோ தெரியாத ஆள பாக்குற மாதிரி பாக்குற? அக்ஷயாடி, உனக்கு தெரியலையா? ஏய், லெட்ஸ் ஜாயின் மீ. உனக்கு எப்பவும் விளையாட்டு தான். போ, தெரியாத மாதிரி நடிக்கிறது. கிச்சு கிச்சு கிச்சு. பாத்தியாடி, இதுதான் ஸ்வேதாவோட ஸ்டைலே. அமைதியா இருந்துகிட்டே அவ யாருன்னு காமிச்சிட்டா. என்ன அரைஞ்சு வரவேற்பு கொடுத்தா பாத்தியா? குறும்படி குறும்பு. ஐயோ, இவ என்னடி இப்படி அடி மேல அடி வைக்கிறா? சரி சரி, வா போயிடலாம், வா. என்னடி இது? இவ இந்த அடி அடிச்சிட்டு இருக்கா? என்னம்மா வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? என்ன ஆண்டி இது? ஸ்வேதா வந்தது வராம என்ன அந்த அடி அடிக்கிறா? அது இல்லம்மா, அவ நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சு அடிக்கல. ஏதோ இரிட்டேஷன்ல அடிச்சிருக்கா. இப்போதைக்கு அவளுக்கு நீங்கள்லாம் யாருங்கிறது தெரியலங்கிறதா நிஜம். என்ன ஆண்டி சொல்றீங்க? சொல்றேம்மா. அப்ப நடந்த அந்த விபத்தோட அதிர்ச்சியால அவங்க சுயநலம் இழந்துட்டாங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, எங்களால எதையும் நம்ப முடியல ஆண்டி. இத கேட்டு சகிச்சுக்கவும் முடியல. எங்க ஸ்வேதாக்கா இந்த நிலைமை? சிங்கம் மாதிரி இருப்பாளே ஆண்டி இந்த வீட்டுக்குள்ள. எனக்கு மறுபடியும் பழைய ஸ்வேதா வேணும். அவ திரும்ப வரணும். அவ முழுக்க முழுக்க குணமாக்கி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். அதனாலதான் உங்களை வரவழைச்சேன். அவ கூடவே இருந்து பழைய சம்பவங்களை பத்திலாம் பேசி பேசி இவளுக்கு அவ சம்பந்தப்பட்ட ஞாபகங்கள் எல்லாம் வரவழைக்கணும். புரியுதா? ஆண்டி, நீங்க எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்றீங்க. ஆனா அவ என் நடிக்கிறத மட்டும் மறக்கல. செம்ம அற தெரியுமா? இன்னும் அதே பவர் அப்படியே இருக்கு. சரி சரி விடு, அடிச்சா அடிச்சுட்டு போறா. இத பாரு, நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி இவளை பழைய ஸ்வேதாவா மாத்தி காட்டு. அதுக்கப்புறம் நீ நினைக்காத விஷயங்கள்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கு. என்ன ஆண்டி காத்துட்டு இருக்கு? உன் எடைக்கு எடை நகை கூட போடுறதுக்கு நான் ரெடி. ஆண்டி, நிஜமாவா சொல்றீங்க? இந்த நீலாம்பரி என்னைக்குமே போய் பேச மாட்டாமா. நீ மட்டும் அவளை சரியாக்கு, நான் சொன்னதை நடத்தி காட்டுறேன். நிகிலா, அவங்க சொன்னதை கேட்டியா? எடைக்கு எடை நகை ஆண்டி. ஐயோ, நினைக்கலே உடம்பெல்லாம் புல்ல இருக்குதே. So sad.
அக்ஷயா 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 ஏய் என்னடி என்னடி யோசிக்கிற? எடைக்கெட நகன்னதும் காசு பணம் துட்டு மணின்னு டான்ஸ் ஆடுன. ஆமாமா நானும் பார்த்தேன். ஆமா கனவுல நான் இல்லையா? இல்லையே. என்னடி நீ என்னை விட்டு நீ மட்டும் கனவு காண்ற? சரி சரி, நீயும் வந்து தொலை. வா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? நான் ஸ்வேதாவை பார்த்துக்க வந்திருக்கேன். ஓ ஓகே. ஏய், ஸ்வேதாவை பாத்துக்க வந்த நர்ஸுங்கிறா. நான் வந்ததுல இருந்து இவளை பார்க்கவே இல்லையே. எங்க பாக்குறது? அதான் வந்ததும் வராததுமா ஸ்வேதா கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே போனோம்ல. ஆமா. பத்தாததுக்கு ட்ரீம் வேற. எஸ் எஸ் எஸ். இங்க பாரு ஸ்வேதா, நீ என்ன எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. உன்னை எப்படியாவது பழையபடி ஆக்குறது தான் எங்களோட ஒரே வேலை. உன் ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரணும். உன்னுடைய பழைய நினைவை திரும்ப கொண்டு வந்து என்ன செய்யறன்னு மட்டும் பாரு. என்ன செய்யறன்னு சொல்லுடி. நீலாம்பரி ஆண்டி சொன்னதை கேட்டல்ல, அத நாம சாதிச்சே தீரணும். ஸ்வேதாக்கு பழைய நினைவெல்லாம் திரும்ப கொண்டு வந்து இப்ப வெண்ணிலா இருக்காளே அந்த இடத்துல இவ்வளவு உட்கார வைக்கணும். அதுதான் என்னோட ஒரே லட்சியம். அது நடக்கவே நடக்காது. என்னக்கா, நீங்க இப்பவாவது திருந்து இந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னும் திருந்தவே இல்லல. அது இல்ல வெண்ணிலா. ஸ்வேதாக்காவை குணப்படுத்துறதுக்காக தான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இது எனக்கு பெரியவங்க எல்லாம் சொன்னது. நம்ம நல்லது நினைச்சாதான் நமக்கு நல்லது நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத பொறுத்துதான் உங்களுக்கு அது நடக்கும். நீங்க ஏதாவது அது இதுன்னு செய்ய போய் மறுபடியும் அது ஸ்வேதாக்காவை பாதிச்சுது, அவங்க இன்னும் மோசமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. வா. ஸ்வேதா, பாத்தியடி எவ்வளவு கேவலப்படுத்துறாங்கன்னு. இந்த கேவலத்துல இருந்து எங்களை மீக்கிறதுக்காவது நீ பழைய ஸ்வேதாவா வந்தாகணும். இவங்க எல்லாருக்கும் நீ பதில் சொல்லணும். இவங்க மொத்த பேரும் நீ பதில் சொல்ற விதத்தை பார்த்து ஆடி போகணும் ஸ்வேதா. சீக்கிரம் மீண்டு வா ஸ்வேதா. என்னடி இவ உட்காந்து உயிரை எடுக்கிறா, பேசவே மாட்டேங்கிறாளே. ஸ்வேதா, சீக்கிரம் பேசுடி, எங்களுக்கு நகை வேணும்டி.
வாங்க ஹலோ சார். சார். என்ன சார் இவ்வளவு தூரம் வந்து நிக்காட்டி என்ன? என்னங்க நீங்க என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட். நீங்க வரும்போது உங்களை வரவேற்க நான் வந்து நின்னேன். அதுவும் இல்லாம நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க. சரி வாங்க வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். நான் சொன்னலம்மா இவங்க தான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உட்காருங்க. 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 வழக்கமா எங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சார பார்த்த உடனே ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரியான ஒரு ஃபீல். அதுவும் வீட்டுக்கு வந்த உடனே உங்களை எல்லாம் பார்த்ததும் எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. மேடம், இப்போ பிசினஸ் பத்தின விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம நாட்டுல பல திறமைசாலிங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அத நாமளே கடந்து போகும்போது பார்த்திருப்போம். மூலிகையில இருந்து பெட்ரோல் நாங்க பழைய பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு ரோடு போட முடியுங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. இப்படி பல விஷயத்த கண்டுபிடிச்சவங்க அதை மார்க்கெட் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. நல்ல நல்ல பொருட்களை உற்பத்தி செய்யற திறமைசாலிகளையும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பொருட்கள் தேவைப்படுறவங்களையும் இணைக்கிறது தான் நாங்க செய்யற வேலை. வெளிநாட்டுல எந்த பொருள் யாருக்கு தேவைப்படுதுன்னு எங்களுக்கு தெரியும். சோ நாங்க அவங்களுக்கு கைட் பண்றோம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கான லைசன்ஸ் எல்லாமே முறையா வாங்கி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஏரியாவையும் எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. அதனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஒரு ஏரியாவை பிரிச்சு ஏஜென்ட்டுங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருந்தாலும் இது வரைக்கும் நாங்க நேர்ல போய் பார்த்ததே இல்ல. அவங்க தான் எங்களை தேடி வருவாங்க. ஆனா ஊருக்குள்ள உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்க ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்களாமே. அதனாலதான் நாங்களே உங்களை தேடி நேர்ல பாக்கலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. நீங்க இங்க வந்ததுல எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம். மேடம், அதே மாதிரி மருது சார் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் மேக்ஸிமம் ஒரு 3 monthsல திருப்பி எடுத்துடலாங்க மேடம். ஆனா இந்த பிசினஸ் நாம வந்து ஜெனூனா பண்ணோம்னா இத மாதிரி பல மடங்கு சம்பாதிக்கலாம் மேடம். மருது உங்க கூட சேர்ந்து இந்த பிசினஸ்ல இறங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சொல்றேன்னா, அவ ரொம்ப நாளா இப்படி ஒரு பிசினஸ் பண்ணணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா. இன்னைக்கு அது பலிச்சிருச்சு. சரியான ஆளோடு இணையணும்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. வாப்பா முத்தரசு. இதுதான் என் பையன் முத்தரசு. முத்தரசு, நம்ம மருது இவங்க கூட சேர்ந்துதான் பிசினஸ் பண்ண போறான். இவங்க மாதவி, அவர் குணா. ஹலோ. ஹலோ. உட்காருங்க. தேங்க்யூ சார். நல்ல விஷயம். நல்லபடியாக ஆரம்பிங்க. மே ஐ ஹேவ் யுவர் பிஸ்னஸ் கார்டு? கார்டு விசிட்டிங் கார்டு. இப்போ ஏஜென்சின்னு சொன்னீங்கல்ல, லைசன்ஸ்லாம் இருக்கா இல்லை அது அப்ளை பண்ணணுமா? அதெல்லாம் இருக்கு சார். எப்போ வாங்கினீங்க? எந்த வருஷம்? சார், நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாம் பார்க்கும்போது எங்க மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, நாங்க இப்போ இந்த நிமிஷமே கிளம்பிடுறோம். ஆமா சார் 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 உட்காருங்க சார், பேசிக்கலாம் சார். உட்காருங்க சார். மேடம் ஒரு நிமிஷம் உட்காருங்க மேடம். அண்ணா என்னடா முத்தரசு, நான் எல்லாமே விசாரிச்சிட்டேன்ப்பா. உன் தம்பிக்காக பணம் கட்டுறது மட்டும்தான் பாக்கி. அது உனக்கு ஓகே தானேப்பா? முடியும் தானே? சித்தி,
பணம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் சித்தி, நம்ம மருந்து தானே செய்கிற பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய தொகையாக இருக்கே, அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கொடுக்கலாமே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தவிர வேற நான் தான் விசாரிச்சுட்டேன்னு சொல்றேனப்பா. அவங்க பிசினஸ் விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு முழு திருப்தி. சரி சித்தி. இந்தாப்பா செக் புக். உன் கையாலேயே அமௌண்ட்டை ஃபில் பண்ணி ஒரு கையெழுத்து போடு. முத்து மாமா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன். இருடா. என்ன வேணிலா? இங்க பாரு முத்து மாமா, நீ கையெழுத்து போட போகும்போது திடீர்னு சித்ராக்கா பாடம் கீழே விழுந்து விளக்கு அணைஞ்சிருச்சு முத்து மாமா. எனக்கு ஒரு மாதிரி அபசகுணமா படுது. சின்ன மாமா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணத்தை இன்னொரு நாள் கொடுக்கலாமே. இல்ல, நீ நல்லதுக்கு தான் சொல்ற. சித்தி ஒத்துக்கணுமே. சரி, நான் பேசி பார்க்குறேன். சித்தி, ஒரு நிமிஷம். இத வந்துடுறேன். என்னப்பா, உன் பொண்டாட்டி தனியா கூப்பிட்டு உன் காதுல ஏதாவது மந்திரம் ஓதுனாளா? செக்ல கையெழுத்து போட வேண்டாம்னு சொன்னாளா? சித்தி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சித்தி. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல நீ கேள. இங்க எல்லாமே வெண்ணிலா இஷ்டப்படிதான் நடக்கணுமா? அவளுக்கு வீடு வாங்கும் போது மட்டும் அவ எதுவும் சொல்லல, நீயும் தயங்கல. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சித்தி, எல்லாம் இருக்காங்க சித்தி. ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசுற? கொஞ்சம் நிதானமா பேசுறேன் சித்தி. நிதானம் இல்லாம மத்தவங்க நடந்துகிட்டா நான் நிதானம் இல்லாம பேசித்தான்ப்பா ஆகணும்.